தரப்பில் ஒரே நாளில் 100 வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னா நான் தான். உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலகில போட்டு 30,000 கோடி 40,000 கோடி திருடி சத்து இல்ல, மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாரு வழக்கு. இல்ல பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை, நீ விட்டு போயிடும் நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற. நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர வேற வழி கிடையாது. பெரியார் ஆதரவாளர்கள் தன்னிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் பரபரப்பாக பேசியிருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரே நாளில் 100 வழக்குகளை வாங்கியவன் தான் என்றும், பெரியார் ஆதரவாளர்கள் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், பெரியாரை தான் இழிவுபடுத்தி விட்டதாக தன் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் 60 ஆண்டுகளாக தமிழின மக்களை பெரியார் தான் இழிவுபடுத்தி விட்டதாக சீமான் பேசியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்தோம்.